நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சிலுவை சிலுவை அன்பின் உயரம், சிலுவை தியான நேரம், இதயம் உடையும் நேரம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது நிலா கோரைக்கடை, ஆலங்குளம் மற்றும் பாவூற்றத்திரம். ஜோஷுவா டிவி வழங்கும் சிலுவை தியான நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்க தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் தேவனை துதிக்கிறேன். இந்த நேரத்திலும் ஒரு நிமிடம் நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, உம்முடைய கரங்களை எங்களை அப்படியே அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் தியானிக்க இருக்கிற இந்த வார்த்தைகள் எங்களுடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உம்முடைய கரங்களில் முழு நேரத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், வழி நடத்துங்க. ஆமேன். இந்த சிலுவை தியான நேரத்தில் எனக்கு உங்களோடு பேச எனக்கு கொடுத்த வார்த்தை எகிப்திற்கு திரும்பாதே. மிகவும் அருமையான ஒரு வார்த்தை, எகிப்திற்கு திரும்பாதே. இந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு ஒரு அளப்பரிய ஒரு ஆனந்தம். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை, எகிப்திற்கு திரும்பாதே என்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்களை திரும்பி பார்க்குறோம், சந்தோஷப்படுறோம். பாடல்களை பாடி நம்ம வந்த பாதையை, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து துதித்து அதை திரும்பி பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் இந்த வார்த்தையை பாருங்கள், எகிப்துக்கு திரும்பாதே. இது ஒரு வார்னிங் மாதிரி இல்லை, நமக்கெல்லாம் கொடுக்குற ஒரு எச்சரிப்பு போல் இருக்கிறது. இந்த வார்த்தையை பற்றி தியானிக்கிறதுக்கு நம்ம அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 39-40 வசனத்தை வாசிக்கலாமா? இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி ஆரோனை நோக்கி, எகிப்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லி, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம். இதில் என்னோட பேசின ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், தங்கள் இருதயங்களில் எகிப்திற்கு திரும்பி. எப்படி திரும்புகிறாங்களாம்? இருதயத்தால் திரும்புகிறாங்களாம், பின்னாடி போகிறாங்க. இந்த எகிப்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எகிப்தை குறித்த விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது, எகிப்துக்கு எப்படி இந்த ஜனங்கள் போனாங்க, எகிப்துக்கு போன காரியம் என்ன, எகிப்தில் என்ன காரியம் இருக்குது, ஏன் எகிப்துக்கு தேவன் திரும்பக்கூடாதுன்னு சொன்னாங்க, எகிப்தின் காரியம் என்ன, தேவன் எகிப்து தேசத்தில் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தது ஏன் நம்ம எகிப்துக்கு திரும்பக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் தியானிக்க போகிறோம். முதல் விஷயமா, எகிப்துக்கு ஏன் சென்றாங்க, இந்த எகிப்துக்கு ஏன் ஜனங்கள் சென்றாங்கங்கிறது ஒரு அருமையான ஒரு தேவ திட்டம். பாபிலோன் தேசத்தில் ஆபிரகாம் இருக்காங்க. ஆபிரகாம் பாவங்கள் நிறைந்த ஒரு இடம், மிகவும் பாவங்கள் நிறைந்த ஒரு தேசத்தில் ஆபிரகாம் இருக்காங்க. தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனா, தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனா. தேவன் அவங்களுக்கு தெரியாது, கர்த்தர் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இது தப்பு, இதை செய்யக்கூடாது, இது பாவம், இதை விட்டு விலகணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனசுக்குள்ளே ரொம்ப இருந்துச்சு. அது தேவனை பிரியப்படுத்துகிறதா இருந்துச்சு. தேவன் ஆபிரகாமோடு அதுக்கப்புறம் தான் பேசினாங்க. ஆபிரகாமோட பேசி ஆண்டவர் சொல்லி அவங்கள அந்த தேசத்திலிருந்து அடுத்த தேசத்திற்கு ஆண்டவர், நீ உன்னுடைய ஜனங்களையும் உன்னுடைய இனத்தாரையும் விட்டு என்னோட வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆபிரகாம் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு போகிறாங்க. அப்போ ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை ஆபிரகாமோட பேசுகிறாங்க. அப்போ பேசின ஒரு வார்த்தை, உன்னுடைய சந்ததியை திரளாய் பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலத்தனையாய் அவ்வளோ பெருக பண்ணுவேன்னு ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, வாக்கு கொடுக்குறாங்க. கொடுத்தது மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு தேவ திட்டத்தையே சொல்கிறாங்க. அப்போவே ஆபிரகாமுக்கு சொல்கிறாங்க, உன்னுடைய ஜனங்கள் இப்படி என்ன செய்வாங்கன்னா, அந்நிய தேசத்தில் போய் அடிமைகளாக இருப்பாங்க, திரும்ப அவங்கள மீட்டு நான் என்ன செய்வேன், கொண்டு வருவேன்னு சொல்லி இது ஆபிரகாமுக்கிட்டே சொன்ன ஒரு விஷயம். பாருங்கள், தேவனுடைய திட்டம்ங்கிறது அப்போ நடக்கிற ஒரு விஷயமே கிடையாது. எப்போ தீர்மானம் பண்ணினது, நம்ம வாழ்க்கையிலையும் அதே போல தான். ஆபிரகாம் மூலமாக ஆண்டவர் அந்த திட்டத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த திட்டம் அப்படி எப்படி ஆயிடுச்சு, ஈசாக்கு, யாக்கோபு,
வந்துட்டாங்க. யாக்கோபின் சந்ததியில் தான் என்ன செஞ்சாங்க, யோசேப்பு அந்த இடத்துல ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தி வச்சாங்க. அடிமையாக விற்று போட வச்சாங்க. எங்கே கொண்டு போய் விட்டாங்க, எகிப்திலையும் யோசேப்பு தேவனை அறிஞ்சதனால அங்கே எல்லா விஷயத்துக்கும், தவறான காரியத்துக்கு பயந்தாங்க, சில விஷயத்தில் பொறுமையாக இருந்தாங்க, சில விஷயத்தில் அவருடைய ஞானம், தேவனுடைய ஞானம் விளங்கும்படி அந்த இடத்துல நடந்துக்கிட்டாங்க. அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க, ராஜாவினுடைய சொப்பனத்துக்கு சரியான அர்த்தத்தையும் சொல்லி தேவன் அந்த இடத்துல அவங்கள ஒரு அதிபதியாக உட்கார வச்சாங்க. இவ்வளோ விஷயம் நடந்துச்சு. மிக இதில் ஒரு ஆச்சரியப்படுத விஷயம் என்ன தெரியுமா, அப்போ அவங்க சொல்லுவாங்க, அந்த இந்த தேவ திட்டத்தில் இந்த யாக்கோபு தனியாக இருப்பாங்க, யோசேப்பு எகிப்தில் இருப்பாங்க அதிகாரியாக. இந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு, ஏன் இந்த ஜனங்கள் எல்லாம் அங்கே போகணும் அப்படின்னு சொன்னால், இடைப்பட்ட காலத்தில் நடந்த அந்த பஞ்சம் தேவனுக்கு தெரியும் இல்லையா, இந்த மாதிரி நடக்கும். என் ஜனங்கள் இந்த இடத்துல என்ன செஞ்சிடக்கூடாது, உணவில்லாமல் அழிஞ்சு போயிடக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள் எதிர்கால சந்ததிகளுக்கு அநேக காரியங்களை கொண்டு போகணும், நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளணும்னு சொல்லி அவங்க அந்த ஜனங்களை தேவன் போஷித்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறாங்க, அடுத்த திட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. முக்கியமாக பார்த்தா அவருடைய திட்டத்தின்படி வழி நடத்துகிறாங்க. அதனால தான் அந்த பஞ்ச காலத்தில் யோசேப்பு அவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காக யோசேப்பை என்ன செஞ்சுறாங்க, எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகிறாங்க. அது ஆதியாகமம் 45வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் இருக்குது. இவங்க பிரதர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, தன்னுடைய அண்ணன் தம்பி எல்லாரையும் பார்த்த உடனே அவங்கள இனம் கண்டுக்கிட்டு சொல்லுவாங்க, எங்கே நம்ம தம்பி நம்மளை பனிஷ் பண்ணிடுவாரோ, நம்ம அவரை என்ன செஞ்சிட்டோம், இப்படி அடிமையாக விற்று போட்டுட்டோம், நம்மளை என்ன செஞ்சிருவார், தண்டிச்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அந்த சகோதரர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் யோசேப்பு சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, அந்த வேத பகுதியை எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 45வது அதிகாரத்தில் 7வது வசனம், பூமியிலே உங்களுடைய வம்சம் ஒழியாமல் இருக்கவும் அதை என்ன செய்யணுமா, காக்கிறதுக்காகவும் தேவன் என்ன செஞ்சாங்க, என்னைய முன்னமே இங்கே என்ன செஞ்சிட்டாங்க, அனுப்பி வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், எவ்வளோ ஒரு ஸ்கெட்ச் போட்டு தேவன் தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்கிறதுக்காக முன்னமே யோசேப்பை அங்கே அதிகாரியாக வச்சு அவங்களுக்கு ஒரு பெரிய அரணான ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. இந்த நேரத்தில் எல்லாருமே எகிப்துக்கு போயிட்டாங்க. நல்ல ஒரு செழிப்பான ஒரு வாழ்வு யாருக்கு கிடச்சிச்சின்னா, நம்ம தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு கிடச்சிச்சு. ரொம்ப நல்லா இருந்தாங்க. யோசேப்பு எகிப்தில் இருக்கிற வரை ரொம்ப நல்லா இருந்தாங்க. இதுதான் நம்ம எகிப்துக்கு ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் போனாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. 2வது வார்த்தை என்னென்னா, எகிப்தினுடைய காரியம் என்ன. இதை பற்றி நான் ரொம்ப தியானிக்கும் போது ரொம்ப ஆண்டவரால் வெளிப்படுத்தப்பட்ட காரியம் என்னென்னா, எகிப்தினுடைய அந்த மந்திரவாதிகள், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சாஸ்திரிகள், அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொன்னால், நட்சத்திரங்களினுடைய அமைப்புகளை ஆராய்ந்து அதன் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா, நாட்களை குறிக்கிறது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஜோதிடம், இந்த மாதிரி ஜோதிடம் குறிப்பாக இருக்கிறது, இதுக்கெல்லாம் முன்னோடி யாருன்னா எகிப்து தேசத்தார்கள் தான். அவங்க இந்த மாதிரி விஷயங்களில் என்ன செஞ்சாங்க, ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க. அவங்க எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் அவங்க இந்த நட்சத்திரங்களை பார்த்து, நாள் பார்த்து, குறி சொல்கிறது, எதிர்காலத்தை கணிக்கிறது, இந்த வேலைகள் அவர்களுடைய ஒரு காரியமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அதுக்கப்புறம் மந்திரங்கள் செய்கிறதுல இவங்க ரொம்ப கை தேர்ந்தவர்களாக இருந்தாங்க. மந்திரவாதிகள், எகிப்திய மந்திரவாதிகள் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. ஓவராலாக பார்க்கும்போது எகிப்தில் இருந்தக்கூடிய மந்திரமும் அவர்களுடைய அந்த நாள் பார்க்கிற இதுவும் தான் ரொம்ப அதிகமான ஒரு காரியம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக இங்கே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லை, இன்னொன்று பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எகிப்தியர்கள் ரொம்ப பயந்தவங்க போல். ஏன் தெரியுமா, அவங்க பயந்ததெல்லாம் கடவுளாக நினச்சி வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எகிப்தியினுடைய வல்லமையான தெய்வங்கள் எப்படி தெரியுமா இருந்தாங்க,
அவர்களுடைய ஒரே நதி, ஒரு பாலைவனம் தேசம் தானே அந்த எகிப்து தேசம். கிட்டத்தட்ட 97% பாலைவன நிலப்பகுதி அது. அந்த நிலப்பகுதியில் அந்த நைல் நதியை வைத்து தான் அவர்களுக்கு ஜீவியம். நைல் நதியை வைத்து தான் அந்த தேசத்திற்கு ஒரு செழிப்பு. இந்த நைல் நதியை வச்சு அந்த நைல் நதிக்குன்னு ஒரு தெய்வத்தை அவங்க வணங்குனாங்க. அந்த நைல் நதியில் வெள்ளம் வந்தாலோ இல்லை வேற எந்த ஒரு பிரச்சனை வந்தாலோ அந்த தெய்வத்தை வழிபட்டாங்க. அது ஒரு பெரிய தெய்வமாக இருந்துச்சு. அதே மாதிரி நைல் நதியில் இருக்கக்கூடிய முதலை, அப்புறம் மீன்கள், கொடூரமான மீன்களை கூட அவங்க என்ன செஞ்சாங்க, தெய்வமாக வழிபட்டாங்க. தவளைகளை வழிபட்டாங்க. தவளை உருவத்தில் அந்த தவளை முகத்தோட கூடிய ஒரு பெண் தெய்வத்தை அவங்க வழிபட்டாங்க. எதெல்லாம் பார்க்குறாங்களோ, ஒருவேளை அது காடுகளாக இருந்துச்சுன்னா, அங்கே சிங்கம், புலி, கரடிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் கூட அவங்க என்ன செஞ்சுருக்கலாம், விக்கிரகங்களை உண்டு பண்ணி அதுக்கு வழிபட்டு பலிபீடங்களை கட்டி பலியிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அது ஒரு பாலைவன பகுதியாக இருந்ததுனால, அந்த ஆறு மட்டும் ஓடுனதுனால அந்த ஆற்றில் அவங்க எதெல்லாம் பார்த்து பயந்தாங்களோ அதெல்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்குன்னு தெய்வங்களாக உருவாக்கிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த எகிப்தினுடைய ஒரு பெரிய கடவுள் யாருன்னா சூரிய கடவுள். அவங்க சூரிய கடவுளை ரொம்ப அதிகமாக வழிபட்டாங்க. ஒரு பெரிய கடவுளாக சூரிய கடவுள் இருந்தாங்க. இந்த மாதிரி எகிப்துக்கு நிறைய கடவுள்கள் இருந்தாலும் ஒரு 10 கடவுள்கள் மிக பெரிய கடவுள்களாக அவங்க என்ன செஞ்சாங்க, அதை வச்சு அனுசரிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கு பலியிடுறது, அதுக்கு பண்டிகைகளை செலிப்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. இதுதான் எகிப்தினுடைய காரியம். இந்த காரியம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் தியானிச்சுக்கோங்க. இது தேவனுக்கு பிரியமான காரியமான்னு சொல்லி யோசிச்சுக்கோங்க. அடுத்து எகிப்தில் தேவன் செய்த அற்புதம். எகிப்தில் தேவன் என்ன அற்புதம் செஞ்சாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்ம எல்லாருமே வேதத்தில் வாசித்த ஒரு விஷயந்தான். ஆண்டவர் நிறைய மோசையினுடைய கோல் பாம்பா மாறும்போது அந்த மந்திரவாதிகளும் அதே மாதிரி அந்த கோல்களை போட்டு பாம்பா மாற்றினாங்க தான். இதெல்லாம் மந்திரம்தான். ஆனால் இந்த மந்திரத்துக்கும் மேலே தேவன் பெரியவர். அவர் எல்லா தெய்வத்திற்கும் மேலானவர். எந்த தெய்வமும் அவருக்கு இணை கிடையாது. அவர் ஒருவரே தேவன். அவர் ஒருவரே தேவன் என்று சொல்லி யார் அறிஞ்சிக்கிடணும்னு இந்த வாதைகள் எல்லாம் வந்துச்சு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள், வேற யாரும் கிடையாது. எகிப்திய ஜனங்களை மனசு மாற்றுறதுக்கோ அவர்களை சரி பண்ணுறதுக்கோ தேவனுக்கு ஒரு நிமிஷம் போதாது. ஆனால் தேவன் என்ன நினச்சாங்க, என்னுடைய ஜனங்கள் என்னைய விட்டு போயிடக்கூடாது, நானே தேவன், நானே கர்த்தர் என்று சொல்லி அவர்கள் அறிஞ்சிக்கிடணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த 10 வாதைகளும் எகிப்து தேசத்தில் வந்துச்சு. பாருங்க, இந்த எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு 400 வருஷம், 400 + 30, 430 வருஷம் வாழ்ந்தாங்க. எத்தனை தலைமுறைகளாக வாழ்ந்துருக்குறாங்க. அப்போது என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு தேவன் எப்படி தெரிஞ்சார் தெரியுமா? ஆபிரகாமின் தேவனாக தெரிஞ்சார், யாக்கோபின் தேவனாக தெரிஞ்சார். அவருடைய உண்மையான ரூபத்தையோ அவருடைய மகிமையையோ இந்த ஜனங்கள் பார்க்கல. அவர்களுடைய தேவனை அவர்கள் காணலை, அறியவும் இல்லை. முதல்ல போயிருக்கும்போது கடவுளுக்கு பயந்து இருந்திருக்கலாம். ஆனால் நாட்கள் ஆக ஆக இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த எகிப்தின் ஜனங்களோடு சேர்ந்து இவங்களுடைய இருதயமும் அந்த எகிப்து தெய்வங்களை வழிபட ஆரம்பிச்சிடுச்சு. அவர்களுக்கு பண்டிகைகளை செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் அந்த பலியிடுறதுக்கும் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. கண்டிப்பாக இது ஆண்டவருக்கு என்ன செஞ்சுருக்கோம், வருத்தமாக இருக்கும், என் பிள்ளைங்க இந்த மாதிரி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் மோசே மூலமாக இந்த விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க. இந்த வாதைகள் 10 வாதைகள் ஏற்பட்டிருக்கு. இந்த 10 வாதைகளும் சும்மா வரல. தேவன் தன்னுடைய ஜனங்களை தன் பக்கமாக திருப்பிக்க, தன்னுடைய சொந்த ஜனம், நீ என்னுடையவள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, நீ என்னுடைய ஜனம் என்று சொல்லி அவங்கள திரும்ப கூப்பிடுறதுக்கு நானே தேவன் என்று சொல்லி அறிந்துக்கிறதுக்காக அந்த 10 வாதைகள் எகிப்து தேசத்தில் வந்துச்சு. என்ன மாதிரியான வாதைகள்னு உங்களுக்கு தெரியும். தண்ணீர் ரத்தமாக மாறிச்சான். பாருங்க, அவங்க நம்பிக்கிட்டு இருந்த ஒரே விஷயம் நைல் நதியினுடைய தண்ணீர் ரத்தமாக மாறிச்சு. நைல் நதி அவங்க தெய்வமாக வழங்கினாங்க. நைல் நதியில் இருக்கக்கூடிய முதலைய தெய்வமாக வழங்கினாங்க. நைல் நதியில் இருக்கக்கூடிய மீன்களை தெய்வமாக வழங்கினாங்க. இது எல்லா தெய்வங்களுடைய செயல்களும் என்ன ஆயிடுச்சு, அதமாகி போச்சு. அடுத்து தவளை. இந்த தவளையை அவங்க தெய்வமாக வழங்கினாங்க. ஒரு பெண் தெய்வமாக வணங்கினாங்க.
இந்த தவளையை ஒரு அழகான ஒரு பெண் தெய்வமாக, இவங்களுக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வியாதிகளை தடுக்கிறதுக்கான ஒரு தெய்வமாக என்ன செஞ்சாங்க, இவங்க வழிபட்டாங்க. ஆனால் இந்த தவளை தேசம் முழுவதும் போன உடனே இவங்களுக்கு என்ன ஆயிருக்கும், அந்த தவளை மேலே ஒரு வெறுப்பே வந்திருக்கும். அப்போது அந்த தவளையால் என்ன செய்ய முடியலை, அந்த தவளை தெய்வத்தால் இவங்களை என்ன செய்ய முடியலை, மீட்டு கொண்டு வர முடியலை. தேவனால் மட்டும்தான் நடந்துச்சு. அடுத்து வண்டுகளை கொண்டு வந்தாங்க, பேன்களை கொண்டு வந்தாங்க. அந்த எகிப்தின் தெய்வங்களில் வண்டு முகம் கூட இருந்துச்சு. வண்டு முகம் உள்ள தெய்வங்கள் அங்கே இருந்துச்சு. அப்புறம் பேன்கள், இந்த பேன்கள் நம்ம தலையில் உள்ள பேன்கள் மாதிரி கிடையாது. இந்த பேன்கள் உடம்பு முழுவதும் கடித்து இரத்தத்தை குடிக்கக்கூடிய ஒரு பேன்கள். இது எகிப்து தேசம் முழுவதும் உள்ள எல்லா ஜனங்களையும் ரொம்ப பாதிச்சிச்சு. அப்புறம் கொள்ளை நோயினால் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. எரிபந்தமான கொப்புளங்கள், கொப்பளமாக உடம்பு முழுவதுமாக இருக்குது. சுகமளிக்கிறதுக்குன்னு அவங்க 2-3 தெய்வங்களை வச்சுருக்காங்க. எல்லாம் பெரிய தெய்வங்கள். எந்த தெய்வமும் அவங்களுக்கு என்ன செய்யலை, எந்த ஒரு சுகத்தையும் தரலை. அடுத்து கல்மலையை கொண்டு வந்தாங்க. இடி முழக்கத்தோட கல்மலையை கொண்டு வந்தாங்க. இந்த மலையை கொண்டு வந்ததற்காக ஆகாய தேவதை ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த தேவதையால் என்ன செய்ய முடியலை, ஒன்றுமே பண்ண முடியலை. இவர்களுடைய பயிர்கள் எல்லாமே நாசமாயிடுச்சு. எல்லாமே விளைநிலங்கள் எல்லாமே இந்த கல்மலையினால் நாசமாயிடுச்சு. ரொம்ப மோசமான ஒரு நிலையிலையும் எந்த தெய்வங்களும் வரல. அடுத்து வெட்டுக்கிளி, இது முடிஞ்ச உடனே மீதம் இருந்ததை வெட்டுக்கிளி பிடுங்கிட்டு போயிடுச்சு. இது எல்லாமே தேவன் கொண்டு வந்தது தான். அடுத்து இருள். இந்த இருள் எந்த தெய்வத்தை மையமாக கொண்டுச்சுன்னா சூரிய தெய்வத்தை மையமாக கொண்டு வந்துச்சு. இந்த சூரிய கடவுள் அப்போ எங்கே போனாருன்னு தெரியலை. இரவும் பகலும் இருளாக இருந்துச்சு. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, அவர்களுடைய கடவுள் மேலே உள்ள நம்பிக்கை போயிடுச்சு. இது எகிப்து மக்களுக்கு போச்சோ இல்லையோ, இஸ்ரவேல் ஜனங்கள் உணர்ந்தாங்க. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த இடத்துல மட்டும் இந்த 9 வாதைகளும் என்ன செய்யலை, ஒன்றும் செய்யலை. தேவன் பாதுகாத்தாங்க அவங்க மூலமாக. அப்போது அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, தேவன் பெரியவர், கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி அறிஞ்சிருப்பாங்க. கடைசி வாதை மட்டும் ரொம்ப கொடூரமான ஒரு வாதை. இந்த வாதையை தேவனே இந்த வாதையை செஞ்சுருக்காங்க. தலைப்பிள்ளை சங்காரம். இந்த எகிப்தில் உள்ளவங்க ஆண் பிள்ளைகளை என்ன செய்வாங்கன்னா கடவுளுக்கு ஈக்குவலாக நினைப்பாங்களாம். முதல் பிறந்த தலைப்பிள்ளை ஆண் பிள்ளைய கடவுளுக்கு இணையாக வைப்பாங்களாம். அந்த மாதிரி ஆண் பிள்ளைகள் எல்லாமே சங்கரிக்கப்பட்டாங்களாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர உள்ள தலைப்பிள்ளைகள் எல்லாருமே சங்கரிக்கப்பட்டாங்க. அப்போ எகிப்து நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுடைய வீடுகளில் என்ன செஞ்சாங்க, இரத்தத்தை என்ன செஞ்சாங்க, பூச சொன்னாங்க. அவர்களுடைய வீடுகள் எல்லாமே பாதுகாக்கப்பட்டுச்சு. அப்போது இந்த 10 வாதைகளின் மூலமாக தேவன் என்ன பண்ணாங்க, நம்மளுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நானே கர்த்தர் அப்படின்னு சொல்லி இதன் மூலமாக ப்ரூஃப் பண்ணி அந்த இடத்துல இருந்து இன்னும் நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செஞ்சு வழி நடத்திட்டு வந்துட்டாங்க. சரி, இப்போ பாருங்கள், கடைசியாக நம்ம பார்க்க போகிறோம், நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏன் நம்ம எகிப்துக்கு திரும்பக்கூடாது. ரொம்ப அருமையாக பார்த்தோம். எகிப்துக்கு கொண்டு போனது ஆண்டவருடைய திட்டம், தீர்மானம். எகிப்தினுடைய காரியங்கள் என்னதெல்லாம் சொல்லி பார்த்துட்டோம். அடுத்து எகிப்தில் தேவன் என்னென்ன அற்புதங்களை செஞ்சாங்கங்கிறதையும் பார்த்துட்டோம். தம்முடைய ஜனங்களை மீட்பதற்காக நானே கர்த்தர் என்று சொல்லி அறிந்து கொள்றதுக்காக தேவன் அவ்வளவா தான் நேசிக்கிற ஜனங்களுக்கு என்ன செஞ்சாங்க, தன்னை வெளிப்படுத்தி காமிச்சிட்டாங்க. இப்போது நம்ம ஏன் எகிப்துக்கு திரும்பக்கூடாது? எகிப்தின் காரியங்கள் நம்மக்கிட்ட இருக்குதா? நிச்சயமாக யோசித்து பாருங்கள். நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான். உலக பிரகாரமான வாழ்க்கையில் நீங்களும் நானும் எப்படி இருக்கோம்? நம்மக்கிட்ட என்ன இருக்குது? தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் இருக்குதா? நம்ம இன்னும் விக்கிரக ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கோமா? நட்சத்திரங்களை பார்த்து நாட்களை பார்த்து எண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? இன்னும் எத்தனை பேர் நாட்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? நம்மக்கிட்ட விக்கிரக ஆராதனை எத்தனை இருக்குது? நம்மளுடைய இருதயம் எங்கே இருக்குது? நம்மளுடைய பொக்கிஷம் எங்கே இருக்குது? தேவன் நம்முடைய பொக்கிஷமாக இருந்தால் நம்மளுடைய பொக்கிஷம், நம்மளுடைய இருதயம் அங்கே தான் இருக்கும். தேவனுக்கு அடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் ஓகே, இடத்துல தேவன் இருக்கணும். தேவன் இருக்க இடத்துல நம்ம எதை வச்சுருக்கோம்? நம்மளுடைய பெருமையை வச்சுருக்கோமா? நம்மளுடைய நகைகளை வச்சுருக்கோமா? நம்மளுடைய பொருட்களை வச்சுருக்கோமா? நம்மளுடைய ஆஸ்தியை வச்சுருக்கோமா? நம்மளுடைய வருமானத்தை வச்சுருக்கோமா? இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆசையான ஒரு விஷயத்தை வச்சுருக்கோமா? கண்டிப்பாக அது விக்கிரக ஆராதனை தான். என் தேவனுக்கு நான் முதலிடம் கொடுக்கணும். நம்ம எப்படி இருக்கோம்?
நம்ம இந்த எகிப்தினுடைய பாவங்களுக்கு திரும்புகிறோமா? இந்த விக்கிரக ஆராதனை நமக்குள்ளே இருக்குதா? எனக்கு இந்த ஃபோனை பார்க்காம இருக்கவே முடியலை, யூடியூப்பை பார்க்காம இருக்கவே முடியலை, ரீல்ஸை பார்க்காம இருக்கவே முடியலைன்னு சொல்லி ஏங்குறோமா? கண்டிப்பாக நம்ம விக்கிரகத்தை தான் வணங்கிக்கிட்டு இருக்கோம். மறந்துடவே கூடாது, இந்த ஃபோன் இல்லாமல் என்னால் ஒரு நிமிடம் இருக்க முடியாதுன்னு சொல்கிறோமா? கண்டிப்பாக நம்ம விக்கிரக ஆராதனையில் தான் இருக்கோம். இந்த ஃபேஸ்புக்கில் நான் ஏதாவது ஒன்று பார்க்காம இருக்க முடியாது, இந்த ஸ்னாப் சாட்டை நான் டெய்லி பார்க்காம இருக்கவே முடியாது, ஷேர் சாட்டை எதுவும் பார்க்காம இருக்க முடியாது. இதில் போய் நான் வேறு எதுவும் பார்க்கலையே, தேவனுக்கு பிரியமானதை தானே நான் பார்க்குறேன், ஆண்டவருடைய பாடல்களை தானே பார்க்குறேன், வார்த்தைகளை தானே கவனிக்கிறேன். இல்லைங்க, ஆண்டவருடைய வார்த்தை வேதத்தில் இருக்குது. உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த நேரம் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவாங்க எல்லாவற்றையும். நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை எதுக்கு கொடுக்குறோம்? அட்லீஸ்ட் ஒன்றுமே இல்லை, ஒரு 10,000 ரூபாய் இல்லை ஒரு 20,000மோ 1,00,000மோ எவ்வளவோ அழிந்து போகக்கூடிய ஒரு பொருள், அதுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. சுதந்திரிக்கணும், பூமியை சுதந்திரிக்கணும். தேவன் வரக்கூடிய காலம் ரொம்ப சமீபம், நாட்கள் கொடியதாக இருக்கிறது. இந்த காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளலைன்னா வரும் நாட்களில் என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, நம்மளை கொண்டு தான் இந்த தேசத்தில் எழுப்புதலை உண்டு பண்ண போகிறாங்களாம். நீங்களும் நானும் இப்படி ஒரு விக்கிரகத்தை ஆராதிச்சுக்கிட்டு இருந்தோன்னா தேவ திட்டத்துக்கு நம்மளை எப்படி ஒப்பு கொடுக்க முடியும்? தேவன் நம்மளை எப்படி நடத்த முடியும்? பாருங்க, இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. நம்ம இந்த எகிப்தின் காரியங்களை நோக்கி நம்ம திரும்பக்கூடாது, நம்ம மனசு மாறணும், என் தேவனை நோக்கி நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? அப்படியே தலைகளை தாழ்த்துவோம். அன்பப்பா, தகப்பனே, ஐயா, இந்த எகிப்தின் காரியங்கள் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடாதப்பா, இந்த விக்கிரக ஆராதனை எங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. நாங்கள் உங்களை தவிர வேறு எதுக்குமே நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுப்பா. நானே தேவன், நானே தேவன், என்னை அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த எகிப்திலிருந்து அந்த ஜனங்களை எப்படி நீங்கள் கர்த்தர் மட்டுமே தெய்வம் என்று சொல்லி நீங்கள் என் ஜனங்களை நான் விடமாட்டேன், நான் தேவன் என்று சொல்லி என் ஜனங்களை அறிந்துக்கிடணும்னு சொல்லி அந்த நேரத்தில் அவ்வளோ ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்தி எங்களை கொண்டு வந்தீங்க. நாங்கள் திரும்ப அந்த எகிப்துக்குள்ளே போயிடக்கூடாதுப்பா, எங்களுக்குள்ளே அந்த பாவ காரியங்கள் திரும்ப வந்துடக்கூடாதுப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பொண்ணும் பொருளும் ஆண்டவரே உம்முடைய இடத்த பறிச்சிடக்கூடாதுப்பா. எங்களுடைய அந்த பொழுதுபோக்கக்கூடிய நேரங்கள் உம்முடைய நேரத்தை பறிச்சிடக்கூடாது. உமக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாங்கள் அதுக்கு கொடுத்துடக்கூடாதுப்பா. எங்களை மன்னிச்சிருங்க. இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு எங்களை காத்துக்கிடுங்கப்பா. உம்முடைய பரிசுத்த வஸ்திரம் கொண்டு எங்களை மூடிருங்கப்பா. இனி ஆண்டவரே, அப்படியே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் எங்களை பலப்படுத்துங்க. இந்த வார்த்தைகளின் மூலமாய் ஆண்டவரே நாங்கள் இன்னும் பலனடைந்து மண்டை கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய கரங்களில் எங்களை அனைவரையும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.